Hey guys, welcome back to Hey Suku Vlog. First எங்க வந்திருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அம்பிகா அப்பள கடைக்கு தான் வந்திருக்கோம். இது ரொம்ப பழைய காலத்து கடை, ஆனா ரொம்ப ஃபேமஸான கடை. எப்பயுமே ஏதாவது பருப்பு பொடி ஆகட்டும் அப்பளமா இருக்கட்டும் வாங்குறதா இருந்தா இந்த கடை தான் நாங்க அடிக்கடி வருவோம். சோ உள்ள என்ன இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ண போலாம் வாங்க. கைஸ் பாத்தீங்கன்னா இந்த கடையில பருப்பு பொடி தான் ரொம்ப ஃபேமஸ். அடிக்கடி மயிலாப்பூர்ல இருந்து இங்க வர்றதே பருப்பு பொடி வாங்குறதுக்கு மட்டும்தான். அதுலயே பாத்தீங்கன்னா இட்லி பொடி. ஆனா இட்லி பொடி எனக்கு பிடிக்காது, எனக்கு பருப்பு பொடி தான் பிடிக்கும். இருந்தாலும் நான் வாங்குவேன். ரச பவுடர், ரசம் வைக்க யாருக்கா சோம்பேறித்தனமா இருந்துச்சுன்னா ரச பவுடர் யூஸ் பண்ணிக்கோங்க. சாம்பார் பவுடர், ரச பவுடர், அப்பள பாக்கெட் பாத்துக்கோங்க. பெரிய அப்பள பாக்கெட். தயவு செஞ்சு பேக்ரவுண்ட் வாய்ஸை மன்னிச்சிருங்க, ஏன்னா பேக்ரவுண்ட்ல நிறைய வாய்ஸ் போயிட்டு இருக்கு. மேல பாத்தீங்கன்னா ஃபுல்லா ஊறுகாய், ஃபுல்லா அம்பிகா தான் போட்டிருக்கு. இங்க பாருங்க, என்னோட மதர் நேம் அம்பிகா. அதை கலாய்க்க போறேன் மம்மி. இங்க பாத்தீங்கன்னா அம்பிகான்னு போட்டிருக்கு. கடை உங்களோடதான்? உங்க அப்பா எழுதி கொடுத்தா நல்லாதான் இருக்கும். ஆனா உங்க அப்பா அப்படிதான் கலாச்சிட்டாங்க. இதுலயும் இந்த அப்பளம் இருக்கு பாருங்க, மினி அப்பளம் என்னோட ஃபேவரட். ஸோ நான் கடையை ப்ரமோட் பண்ணல, பட் இந்த கடையில் நாங்கள் அடிக்கடி வருவோன்றதுனால இதெல்லாம் உங்ககிட்ட சொல்லிட்டு இருக்கேன். மேபி நீங்க அப்பளம், ரசப்பொடி, பவுடர் பொடி ஏதாவது தேடிங்கன்னா கண்டிப்பா இந்த கடைக்கு வாங்க. என்னமே வாங்க போறீங்க? சாமரத்தட்டு வத்தல், பருப்பு பொடி, மெயினா பருப்பு பொடி தான் வாங்க போறோம். பாத்தீங்கன்னா இது என்னோட ஃபேவரட் வத்தல். இதுலயே கலர் வத்தல்லாம் இருக்கும், அது என்னோட ஃபேவரட். ஆனா இப்ப இதுல கலர் இருக்கா? கலர் இல்லையா? ஓகே, கலர் இல்லையாங்க. ஃபர்ஸ்ட் கலர்ல இருந்துச்சு, இப்ப காணும். அந்த ஃபிங்கர்ல போடுற மாதிரி எல்லாம் ஒரு அப்பளம் இருக்கும்ல, கலர் கலரா ரவுண்ட் ரவுண்டா, அதெல்லாம் இல்லையா? அதெல்லாம் இல்லையாங்க. அதெல்லாம் என்னோட ஃபேவரட் அப்பளம், ஆனா அதெல்லாம் இல்லையா. இதுல கலர் இதுலதான் சொல்றேன். அப்படியா? ஹார்ட் இது நான் எடுக்கிறேன். பாருங்க, ஹார்ட் எடுக்கிறேன். ஹார்ட் எதுக்கு எடுக்கிறேன்னு கேட்காதீங்க. எனக்கு ஹார்ட் வேணும். ஹார்ட் கூட வாங்கி தர மாட்டாங்க. நான் உள்ள போட போறேன். இது போடுறேன், எனக்கு இது வேணும். சக்சஸ். வாங்க அப்படியே அந்த பக்கம் என்ன இருக்கு அப்படின்னு பார்க்கலாம். ரெட்புல் இல்லையே கேங். ரெட்புல் என்னோட ஃபேவரட், பட் ரெட்புல் காணோம். பாசிப்பருப்பு லட்டு இதெல்லாம் நான் சாப்பிட்டது கிடையாது, ஆனா இதெல்லாம் ஹெல்தி. கேங் பாத்தீங்கன்னா அன்ஹெல்தியா எடுத்திருக்கோம். நான் ஹெல்தியா இருக்கேன், கையில ஃபுல்லா அன்ஹெல்தியா. இவ்வளவு நேரம் வராம டக்குன்னு வந்தேன்னு நினைக்காதீங்க, ஏன்னா ஐ எம் தி வீடியோ நான் தான் எடுத்துட்டு இருந்தேன். ஆமா, வீடியோகிராஃபர் எடுத்துட்டு இருக்கா. வீடியோ பாத்துக்கோங்க. வீடியோ நல்லா இல்லைன்னா அவதான் ரீசன். பில் போட்டாச்சு. இது இல்ல, இது எடுக்கல, உள்ள வச்சிடுறேன். ஐஸ் பாத்தீங்கன்னா நான் அன்ஹெல்தியா எடுத்திருக்கேன், ஹெல்தியா எடுத்திருக்கா. நான் வாங்கினது எல்லாமே அன்ஹெல்தியா தான் வாங்கிருக்கோம். கைஸ், இந்த கடை எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா மயிலாப்பூர் தெப்பகுளம் கிட்டதான் இருக்கு. நிறைய பேர் லேண்ட்மார்க் டவுட்டா இருக்கும். அதான் கபாலீஸ்வரர் டெம்பிள். அதனால உங்களுக்கு இந்த கடை எங்க இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கூகுள்ல கண்டுபிடிக்க முடியல அப்படின்னா கபாலீஸ்வரர் கோயில் அப்படின்னு சொல்லி டைப் பண்ணி பாருங்க. பக்கத்துலதான் வந்துரும். கபாலீஸ்வரர் கோயில்ல இருந்து ஒரு 1 மினிட் நீங்க நடந்து போனீங்கனாலே கடை வந்துரும். எல்லாமே கிளியரா சொல்லிட்டேன், எங்க ஷாப் இருக்கு, ஷாப்ல என்னெல்லாம் இருக்கு, எதுக்கு ஃபேமஸ் அப்படிலாம் சொல்லிட்டு நானே எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். நீங்க ஒருவேளை உள்ள பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா இருக்கும் என்னெல்லாம் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு டைம் வந்தீங்கன்னா கண்டிப்பா நீங்க ரிப்பீட்டடா இங்கதான் வருவீங்க. கைஸ், இவங்கதான் என்னோட வீடியோகிராஃபர். எவ்வளவு சின்சியரான வீடியோகிராஃபர் அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்க நேத்து கீழே விழுந்துட்டாங்க, நடக்க முடியல. இருந்தாலுமே எனக்காக வீடியோ எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மயிலாப்பூர் வரைக்கும் வந்திருக்காங்க. சோ அவ்வளவு சின்சியரான வீடியோகிராஃபர். இதுக்காகவா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, இல்லன்னா அவ்வளவுதான். அவன் என்ன திட்டுவானே தெரியாது. அதுவும் இல்லாம நான் இப்பதான் வீடியோ எடுத்தோம் நாங்க. அந்த டைம்ல என்னாச்சு, நான் நொண்டி மறுபடியும் இது நடக்கும் போது நொண்டி நடந்தா வீடியோ ரொம்ப ஷேக் ஆகும்னுட்டு ட்ரை பண்ணேன். அவ்வளவு சின்சியரான வீடியோகிராஃபர் இவங்க. யா, சோ கைஸ், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் எந்த இடத்துக்கு போறோம் அப்படின்றத இப்ப நான் சொல்றேன், ஏன்னா எனக்கு தெரியல. பாருங்க கைஸ், இங்க பாருங்க, என்னோட மாமா தங்கச்சி இவங்களாவது பரவாயில்ல. என் அம்மா என்ன விட்டுட்டு அங்க போயிட்டாங்க, திரும்பி கூட பாக்கல. சோ நெக்ஸ்ட் எங்க போறோம் அப்படின்னு தெரியல. எங்க போறோம்ன்றத இப்ப கேட்டுட்டு சொல்றேன்.
கைஸ் நெக்ஸ்ட் எங்க வந்திருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸ்ரீ விஜயா ஸ்டோர்ஸ்க்கு வந்திருக்கோம். இங்க வந்து பாத்தீங்கன்னா நிறைய இந்த கொலு ஐட்டம்ஸ், மாலை, சாமிக்கு தேவையான அந்த கிளாத்ஸ், அந்த பொட்டு, அந்த மாதிரி ஜுவல்லரி ஐட்டம்ஸ் எல்லாமே அப்படியே இருக்கும். அப்படியே ஆப்போசிட்ல பாத்தீங்கன்னா வந்து இந்த ஸ்லிப்பர் கடை, நம்மளுக்கு தேவையான அந்த ஜுவல்லரி ஐட்டம்ஸ் எல்லாமே இருக்கும். ஒரு ஸ்ட்ரீட்டுக்கு வந்தீங்கன்னா எல்லாமே பர்ச்சேஸ் பண்ணிட்டு போயிடலாம். அதுவும் இல்லாம அந்த லாஸ்ட்ல ஒரு கடை இருக்கு பாத்தீங்களா, அந்த ஜூஸ் கடை இருக்கு பாத்தீங்களா, அது வந்து ஐ மீன் அங்க ஃப்ரூட்ஸ் கடை இருக்கு பாத்தீங்களா, அங்க ஃப்ரூட்ஸ் எல்லாமே வந்து அவ்வளவு நல்லா இருக்கும். இப்போ எதுக்கு இங்க வந்திருக்கோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அம்மா வந்து வீட்டுல சாமிக்கு வந்து ட்ரெஸ் இல்ல அப்படின்னு இருக்காங்க. சோ அதுக்காக அது பர்ச்சேஸ் பண்றதுக்காக வந்திருக்கோம். ஸோ கிரவுண்ட் ஃப்ளோர்ல பாத்தீங்கன்னா இங்க இல்லாத ஐட்டம்ஸே கிடையாது, அவ்வளவு ஐட்டம்ஸ் இருக்கு. அப்ப நாங்க போறது வந்து ஃபர்ஸ்ட் ஃப்ளோர். ஸோ கேங் பாத்தீங்கன்னா வந்து இது 50 இயர்ஸ் ஆன ஷாப்பு. ஸோ லிஃப்ட்லயே போட்டு வச்சிருப்பாங்க. இதெல்லாம் இங்க இருக்கு ப்ரோ. ப்ரைஸ் எல்லாம் போட்டு கைஸ் 40 rupees தான். இது நாங்கள் எங்கள் வீட்டான வாங்கணும்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பாக ஒரு 80 கிட்ட வந்துடும். ஆனால் எங்கே பார்த்தீங்கன்னா எல்லாமே ஃபிக்ஸட் ப்ரைஸா, ஃபிக்ஸட் ப்ரைஸ் தான். பட் ஓகே, ரொம்ப எக்ஸ்பென்சிவ்னு சொல்ல முடியாது. பட் நம்ம வீட்டுக்கிட்ட வாங்குறத விட இந்த மாதிரி வந்து வாங்குறது வந்து ரேட் நல்லா இருக்கும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக சாமிக்கு போட வேண்டிய மாலைங்க எல்லாமே இருக்குது. எனக்கு என்னன்னு தெரியல, எனக்கு வந்து சின்ன வயசுலேருந்து இந்த மினியேச்சர் திங்ஸ் எல்லாம் ரொம்ப பிடிக்கும், குட்டி குட்டியாக என்ன இருக்கும்னு. ஸோ மினியேச்சர் கிளாத். பட் இந்த அளவுக்கு சாமியில் இவ்வளோ குட்டியாக மினியாக என்கிட்ட இல்லை. ஆனால் இருந்தாலுமே நான் வந்து ஒன்று எடுக்க போகிறேன். இந்த கலர் எனக்கு எனக்கு வந்து இந்த காம்பினேஷன் ஆஃப் கலர் வந்து ரொம்ப ஃபேவரட். எனக்கு அந்த விண்டேஜ் ஸ்டைல் தரும். ஸோ எனக்கு இந்த கலர் ரொம்ப ஃபேவரட்டு. இதுலேயே பாருங்கள், இது ஓணம் லுக் தரும். ஒன்று எடுக்குவோமா? 25 rupees தான். இதுவும் கிளாத்ஸா பாரு, இங்க பாருங்க, மினியேச்சர் கிளாத்ஸ். இதுவும் 20 rupees தான். ஆனா இந்த சைம்ல எங்களுக்கு இந்த சைஸ்ல என்கிட்ட வீட்டுல சாமி கிடையாது. பட் இருந்தாலும் எடுக்க போறேன். பாத்தீங்கன்னா வந்து சாமிக்கு தேவையான சாரி கலெக்ஷன்ஸ். தள்ளுடா. இதெல்லாம் ஃபீமேல்ஸ். இந்த கலர் பாருங்களேன், இந்த கலர் நல்லா இருக்கு. திருமால் விநாயகர் ட்ரெஸ் அப்படி சூப்பரா இருக்கு. அப்படியே ராஜஸ்தான் போயிடு. ஸோ இந்த பக்கம்லாம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து இந்த மாலைங்கெல்லாம் வைப்பாங்க, டோருக்கு கட்டுறது, இல்லைன்னா கொலு வைக்குவாங்க பார்த்தீங்களா, அதுக்கெல்லாம் இது யூஸ் ஆகும். இதோட ப்ரைஸஸ்லாம் இதில் போடல அன்ஃபார்ச்சுனேட்லி. ஆமாம், போடலை. ஸோ அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஃபீமேல் கிளாத்ஸஸ், ஃபீமேல் இதுவுக்கு. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக மேல் கிளாத்ஸஸ். பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக விநாயகர் அவங்களுக்கு கிளாத்ஸ்லாம் இருக்கு. இதுலயும் வந்து மினியேச்சர்லாம் இருக்கு. மினியேச்சர்னு சொல்ற மினி கிளாத்ஸ்லாம் இருக்கு. ஃபுல்லா இங்கெல்லாம் வந்து மாலைலாம் இருக்கும். இது விநாயகருக்கு போடுறது, கிருஷ்ணருக்கு போடுறது, இதெல்லாமே வந்து நிறைய கோலுக்கு தான் யூஸ் பண்ற மாதிரி இருக்கும். கோலு இல்லைன்னா வரலட்சுமி நோம்பு அப்படிலாம் வந்துச்சுன்னா இந்த இடத்துல பர்ச்சேஸ் பண்ண வந்தா எல்லாமே வாங்கிட்டு போயிடலாம். கைஸ் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நான் வந்து ஒரு சிறப்பான ஒரு விஷயத்தை எக்ஸ்ப்ளோர் பண்ணி கண்டுபிடிச்சிருக்கேன். ரொம்ப பெருமையாக இருக்குது. ஐம் ஸோ ப்ரௌட் ஆஃப் மை செல்ஃப். ஸோ பார்த்தீங்கன்னா ஐயோ பாருங்க கேங், ஐயோ பாருங்க, இதை தான் நான் இப்போ கண்டுபிடிச்சிருக்கேன். அப்படியே உள்ள விதவிதமா இருக்கு. அப்படி அந்த எண்டுல இருந்து இந்த எண்டு வரைக்கும் போகுது. வாழ்க்கையில எவ்வளவு எதெல்லாம் கண்டுபிடிக்கிறா, நீ என்ன கண்டுபிடிச்சிருக்க பாரு. அப்படிதான் தள்ளி விட்டுறாத, தள்ளி விட்டா நாம தான் பே பண்ணணும். ஆன் பண்ணிட்டு சைட்ல வச்ச கன்றாவியா இருப்பேன். இதெல்லாம் வந்து ஃபுல்லா ஜுவல்லரி செக்ஷன். ஃபுல்லா அந்த நாமம், அந்த தாலி கயிறு, மீஸ் எல்லாம் கூட இருக்கு. எவ்வளோ பெரிய ஜுவல்லரி பார்த்துக்கோங்க. இதுல ஒரு 4 பேர் போட்டுக்கலாம் போல. 1300 கேங்.
ஆனா பரவாயில்ல வருத்தம் தான் சொல்லுவேன். ஹியூமன்ஸ் கூட இவ்வளவு நல்லா கொடுத்துருக்க மாட்டாங்க போல. ஆனா இங்க பாருங்களேன், பாருங்க ஐயோ என்ன சுத்தி ஒரே பைத்தியங்களா இருக்கே அப்படின்னு. அந்த மாதிரி இங்க பாருங்க 2 பைத்தியங்க. நான் தான் கூட கிடையாது. நான் தான் மென்டல்னு பார்த்தா எனக்கு மேல மென்டலா இருக்கீங்களேடா. அது ஒண்ணு கூட கிடையாது. கேங் 2 பாருங்க. 2 ஆமா 2 உன் தலைக்கு பத்துதா? சூப்பரா இருக்கு சச்சு. அப்படியே போயிடுறியா பாரு அடுத்து. கோயிலுக்கு ஏதாவது ஃபங்க்ஷன் வந்தா நெக்ஸ்ட் காஞ்சனா மூவிக்கு போட்டுடலான்னு இருக்கேன். ஐ மீன் சாரி சந்திரமுகி மூவிக்கு போட்டுடலான்னு இருக்கேன். இந்த செக்ஷன் பாத்தீங்கன்னா வந்து ஃபுல்லா செலலாம் இருக்கு. ஆனா இது வந்து எனக்கு ரொம்ப நாளா வாங்கணும்னு இருந்தது. ஆனா என்னால வாங்க முடியாது. ஏன்னு கேளுங்க, இப்ப இது நான் போட்டுட்டு எங்க போறது? நான் வந்து ஒரு பரதநாட்டியம் டான்ஸரும் கிடையாது. ஆக்சுவலி நான் வந்து ஒரு 2 இயர்ஸ் பரதநாட்டியம் கத்துக்கிட்டேன். ஆனா என்ன பண்றது, வாழ்க்கையில வந்து எதுவுமே ஆர்வ கோளாறுல விட்டுட்டேன். எல்லாரும் ஆர்வ கோளாறுல கத்துப்பாங்க, ஆனா நான் ஆர்வ கோளாறுல விட்டுட்டேன். சோ நெக்ஸ்ட் நான் என்ன பண்றேன், மறுபடியும் கத்தக் போறேன், இல்ல பரதநாட்டியம் போறேன். திருப்பி இதெல்லாம் நான் அதுக்காகவே வாங்கி போட போறேன். ஏதாவது வந்து உங்களுக்கு வந்து பரதநாட்டியம் வந்து லைக் ஏதாவது ஒரு டவுட் இருந்தா சொல்லுங்க, என்கிட்ட கேளுங்க. நான் வந்து உங்களுக்கு கண்டிப்பா நெக்ஸ்ட் வீடியோல உங்களுக்கு சொல்றேன். ஓ பிகாஸ் பரதநாட்டியம் டான்சர்னு பெருமை வேற. ஆமா ஆமா ரொம்ப சூப்பரான. இவகிட்ட கத்துக்கிட்டீங்கன்னா நாளைக்குள்ளேயே வந்து நீங்க டான்சர் ஆயிடலாம். கண்டிப்பாக. எங்க பெரியம்மா மாதிரி எல்லாம் ஒரு ஸ்டெப்பா கத்து ஒரு 3 வருஷம் ஸ்ட்ரைட்டா இதுவா ஆமா ஸ்ட்ரைட்டா அப்படி டாப் நாட்ச் சூப்பரா அவகிட்ட கத்துக்கிட்டீங்கன்னா தைன்றதுக்குள்ள கீழே விழுந்துட வேண்டியதுதான். நம்மளோட சேனலுக்காக நான் எல்லாருக்கும் சொல்லியாவது ஓ மை காட் गाइस அப்ப கூட சப்ஸ்கிரைப் உடைஞ்சிருந்தா கூட பரவாயில்ல, உங்களுக்கு சொல்லி தருவீங்க. ஆமா அப்ப கூட நீங்க சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டீங்களே, என்ன பண்றது? நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாவது எங்களுக்கு கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கேங். புது ஃப்ரீ டான்சர் உங்களுக்கு ஃப்ரீ கோர்ஸ் அவேலபிள். பாருங்க எவ்வளவு கஷ்டப்பட்டு உங்களுக்காக டான்ஸ் vlog எல்லாத்தையுமே எடுக்கிறோம். ஆனா நீங்க சப்ஸ்கிரைப் கூட பண்ண மாட்டீங்க. குழந்தை ரொம்ப வருத்தத்துல சொல்லுதுங்க, அதுக்காகவா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நான் கஷ்டப்பட்டு எவ்வளவு வீடியோ போடுறேங்க, எவ்வளவு குழந்தை எவ்வளவு கஷ்டப்பட்டு பாருங்க. என்னோட ஒரே சின்ன பொண்ணுங்க. இன்னும் பேச கண்டென்ட்டே கிடைக்கல, என்ன பேச. இது ஒண்ணுதான் இருக்கா, ஒரு லூப் வச்சுட்டு நான் என்ன பண்ணலான்னு இருக்கேன்னா மயிலாப்பூரை சுத்தி வரலான்னு இருக்கேன். நீங்க என்ன நினைக்கிறீங்க? அப்படியே இதை கூட சேர்ந்து வச்சுக்கோங்க. நம்ம என்ன பண்ணலாம், இங்க ஒரு 1 2 3 இருக்கு, இங்கேயும் 3 இருக்கு. இப்போ பண்ணலாம். கடைக்காரங்க வெளில தள்ளி விட போறாங்க பாரு, அப்பதான் தெரிய போகுது. அதுவும் இல்லாம இது ஐயோ கைஸ், வீடியோ எடுத்து எல்லாரும் டிராவல் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணி டயர்டாயா பாத்திருப்பீங்க. நான் வீடியோ எடுத்து டயர்ட் ஆயிட்டோம். சோ அதனால கரும்பு ஜூஸ் குடிக்க வந்திருக்கோம். என் தங்கச்சி ரொம்ப நேரமா என்கிட்ட ஒரு கட்டில் கேட்டுட்டு இருக்கா. ஆனா வாங்கி தர எனக்கு மனசு இல்ல. நான் ஒரு நல்ல சிஸ்டரா இப்ப வாங்கி தர போறேன். அண்ணா ஒரு கட்லெட் ஒண்ணு கொடுத்துருங்க. ஆமா பாத்துக்கோங்க, எவ்வளவு ஒரு நல்ல சிஸ்டர்னு பாத்துக்கோங்க. இந்தா இங்க பாத்தீங்கன்னா கட்லெட் வாங்கி கொடுத்தது நானு. ஆனா கட்லெட் கேட்டா குடுக்க கூட மாட்டாங்க. என்ன நியாயம்னு கேளுங்க. எவ்வளவு ஒரு கல்லஞ்சக்கார தங்கச்சி பாருங்க எனக்கு. ஓ தேங்க்யூ. ஃபர்ஸ்ட் வாய். ஃபைனலா அங்க சுத்தி இங்க சுத்தி என்ன வந்து மினியேச்சர் கடைக்கு கூப்பிட்டு வந்திருக்காங்க. நானும் சின்ன வயசுல வந்து 7th படிக்கிற வரைக்கும் மினியேச்சர் யூஸ் பண்ணி விளையாடிட்டு தான் இருந்தேன். இப்போ இந்த மேடம்க்கு மினியேச்சர் திங்ஸ் வேணுமா, அதனால வந்திருக்கோம். லெமன் ஒரு குட்டி பீஸ் எடுத்து உள்ள வச்சிட்டு. ஆமா அந்த குட்டி லெமன் அன்பார்ச்சுனேட்லி இது வேலை செய்யாது. ஏன்னா பிளாஸ்டிக். கத்தி எதுக்கு வச்சு யார கொலை பண்ண போற? இல்ல ஆனியன் வந்து நறுக்கிறதுக்கு. யாரடி கொலை பண்ண போற? யாருமே கொலை பண்ண போறது. பாருங்க ஃபைனலா வந்து 100 ரூபீஸ்க்கு இது வாங்கியிருக்கேன். நான் அவளுக்கு வாங்கி கொடுத்துருக்கேன் 100 ரூபீஸ்க்கு. என்கிட்ட சண்டை போட்டுட்டு இருக்கா. கைஸ் ஃபைனலி ஆஃப்டர் 2 hours of shopping அந்த வீடியோ வந்து கம்ப்ளீட் பண்றேன். நம்ம சேனல் புதுசா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. Thank you for watching.